ஸோ விப்ரோவில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ விப்ரோவில் எந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலும் சரி, வெதர் இட் இஸ் ஐடி ஆர் நான் ஐடி, ஸோ அதில் எந்த ரோலுக்காக இருந்தாலும் எப்படி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ ரவுண்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விப்ரோ இன்டர்வியூ ப்ராசஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரவுண்ட்ஸ் இருக்குன்னு பேசிக்காக பார்க்கலாம். தென் அதெல்லாம் எப்படி க்ராக் பண்ணுறதுங்கிற டிப்ஸு, தென் அதே டைம் ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸுமே இந்த பிபிடியில் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விப்ரோவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். விப்ரோ இந்த கம்பெனியுமே வந்து ஒரு டாப் மல்டிநேஷ்னல் கம்பெனி தான், எம்என்சி டாப் எம்என்சி தான். நிறைய பேருக்கு ஜோஹோ, டிசிஎஸ் இந்த மாதிரி நிறையா கம்பெனி, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி நிறையா டாப் எம்என்சிஸில் வந்து ஜாபுக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதே மாதிரி விப்ரோலையுமே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமாகவே இருக்கும், ட்ரீம் கம்பெனியாகவுமே கூட இருக்கலாம். பிகாஸ் ஏன்னா விப்ரோவில் தான் வந்துட்டு நம்ம யூஜி படித்து முடித்ததுமே நம்மளை வந்து எம்டெக் அவங்களே பிஜி வந்து படிக்க வைப்பாங்க. அங்கே நம்ம ஒர்க் பண்ண வச்சுட்டு, இப்போ நம்ம அங்கே வந்து 4 years ஒர்க் பண்ணுவோம். அந்த 4 years ஒர்க் பண்ணும்போதே நம்மளை வந்து எம்டெக் பண்ண வைப்பாங்க. ஸோ ஒரு ஒர்க் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்டைஃபனுமே ப்ரொவைட் பண்ணி ஒரு வருஷத்துக்கும் ஸ்டைஃபன் ஏறிட்டே போகும். அதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் நான் யூடியூப்பில் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது லாஸ்ட் டேட்டுமே வந்து May 31 தான். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ அந்த வீடியோவில் இருக்கும். இதில் நம்ம விப்ரோவோட இன்டர்வியூ ப்ராசஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ விப்ரோவுமே பார்த்தீங்கன்னா ஐடி மல்டிநேஷ்னல் கம்பெனி தான். இருக்கிற டாப் ஐடி கம்பெனி இந்தியாவில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே விப்ரோ ஒன் ஆஃப் தி கம்பெனி தான். ஸோ இது வந்து குளோபல் ஐடி கன்சல்டிங் அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸுமே வந்து ஹையர் பண்ணுறாங்க. வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது. இப்போ ஃப்ரெஷர்னால் அதுக்கு ஒரு டைப் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதுக்கு ஒரு டைப் இருக்குது. ஸோ போத் காமனாக எந்தெந்த மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் இந்த விப்ரோவில் நடக்கும், எந்தெந்த ரவுட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் ரெண்டு பேத்துக்குமே காமனாக எது இருக்குமோ அதை தான் நான் இந்த பிபிடியில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தென் செலெக்ஷன் ப்ராசஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த 3 ரவுண்டும் இருக்கும். ஒன்று வந்து ஆப்டிடியூடு, இன்னொன்று டெக்னிக்கல், இன்னொன்று ஹெச்ஆர். இந்த 3 ரவுண்டும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு தான் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு விப்ரோவில் ஒர்க் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸை வந்து இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், இது ஏதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் தான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக இருக்கும். ஆன்லைனில் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணதுமே உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு. வெதர் நீங்கள் இப்போ வந்து ஆஃப் கேம்பஸில் அப்ளை பண்ணுறீங்கும் போது உங்களுக்கு ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இப்போ காலேஜில் வந்து நான் படிச்சுட்ருக்கேன், விப்ரோ எங்கள் காலேஜுக்கு வந்திருக்கு, நான் இப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா சில பேருக்கு வந்து நேர்லேயே வந்து அந்த பேப்பர் கொடுத்து அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் அட்டன் பண்ண வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் காலேஜ்லேயே லேபில் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து அங்கேயே உட்காந்து விப்ரோவில் இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். வெதர் இட் இஸ் ஆன் கேம்பஸ் ஆர் ஆஃப் கேம்பஸ் பேஸ்ட் ஆன் தட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் இருக்கும், தென் டெக்னிக்கல் இன்டர்வியூ, அப்புறம் ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த 4 தான் உங்களோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். வெதர் யூ ஆர் அ ஃப்ரெஷர் கேண்டிடேட் ஆர் அன் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், தீஸ் ஆர் தி 4 ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் they are conducting in Wipro. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே ஆப்டிடியூட் தான். அதில் எந்தெந்த டாபிக்ஸ் இந்த விப்ரோவில் அவங்க கவர் பண்ணி எதிலிருந்தெல்லாம் கொஸ்டின் உங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், தென் லாஜிக்கல் ரீசனிங், தென் வேர்பல் எபிலிட்டி, தென் எஸ்ஏ ரைட்டிங். இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம்ல ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும்னு. அப்போ அந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு நான் ஸ்டோரி கேட்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அயன்மேன் ஸ்டோரி சொல்லு அப்படின்னு சொல்கிறேன்னா தமிழில் ஈஸியாக சொல்லிடுவீங்க. அதுவே இங்கிலீஷில் நான் சொல்லுன்னு கேட்கும்போது எல்லாருமே நம்ம ட்ரை பண்ணி சொல்லுவோம். அப்படி சொல்கிறத வந்து நீங்கள் ரிட்டனில் வந்து எழுதணும். அவங்க ஒரு டாபிக் கொடுப்பாங்க, அதில் எழுதணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் தோணுதோ அந்த டாப்பிக்கில் உங்களுக்கான எஸ்ஏவை வந்து நீங்கள் எழுதி கொடுக்கணும். அதுதான் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்டிடியூடில் இந்த 3 டாபிக் கவர் பண்ணுறாங்க, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் வேர்பல் எபிலிட்டி. ஆப்டிடியூட் ரவுண்டு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னாவே ஆப்டிடியூட் ஒரு 15 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 15ம் நீங்கள் அப்படி தரோவாக இருந்தீங்கன்னா இந்த 3மே உங்களால் கிளியர் பண்ண முடியும். தென் எஸ்ஏ ரைட்டிங் எழுதுறதுல நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸுமே நான் கொடுத்துருக்கேன், எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் வேர்பல் எபிலிட்டி, இது 3க்கும் எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்னா, வாட் இஸ் 20% ஆஃப் 450. ஸோ 450ல் 20% எவ்வளோ?
ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக யோசிச்சு ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு கொஷின் போட்டு ஆன்சர் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டினை டைப் பண்ணி இதுக்கு ஆன்சர் வந்து நீங்களே கேளுங்க. கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், அவங்க இதுக்கு ரிப்ளை பண்ணிட்டோம். ஸோ கமெண்ட்ஸில் வந்து லைக் இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு வந்து நானுமே ட்ரை பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நம்ம கமெண்ட் செக்ஷனை வந்து இன்ட்ராக்டிவாக வச்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் 20% ஆஃப் 450? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனாலும் கொஸ்டினை கமெண்ட் பண்ணி விடுங்க, யாராவது கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. தென் செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் இன் த சீரீஸ் 2, 4, 8, 16. ஸோ அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக பார்த்ததுமே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணி என்ன வரும் அப்படிங்கிறத யோசிச்சு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிவிடுங்க. கரெக்டாக இல்லையாங்கிறத நான் ரிப்ளை பண்ணுறேன். தென் தேர்ட் கொஷின், இஃப் பென் இஸ் கோடட் அஸ் OEM, ஹவு இஸ் புக் கோடட்? ஸோ பென் வந்து OEMனு கோட் பண்ணியிருந்தாங்கன்னா புக்கை என்னவா கோட் பண்ணுவாங்க? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுவுமே வந்து வேர்பல் எபிலிட்டி இந்த மாதிரி டைப்பில் தான் உங்களுக்கு வரும். லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி டைப்பில் தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த லாஜிக்கல் ரீசனிங் பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு கரெக்டாக வந்து ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். தென் வேர்பல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா கரெக்ட் சென்டென்ஸ். ஷீ கோ டு த ஸ்கூல் எவ்ரிடே. இப்போது ஷீ கோ டு த ஸ்கூல் எவ்ரிடே உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது மேபி இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் தரலாம், அப்படி இல்லைன்னா ஃபில் இன் த பிளான்ஸாக கூட கொடுக்கலாம். ஸோ ஷீ கோ டு த ஸ்கூல் எவ்ரிடே, இது எந்த மாதிரி சென்டென்ஸ்? இதை வந்து இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது, இதை வந்து எப்படி நம்ம சொல்லணும்? ஷீ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே இந்த மாதிரியா நீங்கள் சொல்லும்போது சொல்லுவீங்க. பேசிக்காக இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறத நம்மளோட கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ், லைக் தமிழ்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, எது நம்மளோட கம்ஃபர்டபுள் லாங்குவேஜோ அதில் ஒரு டைம் சொல்லி பார்க்கணும். ஓகே, இப்போ ஷீ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே இது தமிழில் சொன்னால் எப்படி இருக்குது? அவள் டெய்லி ஸ்கூலுக்கு போவாள். அப்போ இது இங்கிலீஷில் எந்த மாதிரி நம்ம வேர்பலாக மாற்றி சொல்லணும், என்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் எல்லாமே இந்த 4 கொஷினுக்கும் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எது கரெக்டோ அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ சாம்பிள் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னவோ டெக்னிக்கல் ரவுண்ட், அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ. ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூவில் எந்த மாதிரி டாபிக்ஸ் கவர் பண்ணுறாங்கன்னா கோர் சப்ஜெக்ட்ஸ் லைக் C++, ஜாவா எக்ஸெட்ராங்கும் போது பைத்தன் இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டெக்னிக்கல்னாலே கோடிங் தான். தென் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும் அது மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ ஜாவானா ஜாவா, C++, ஜாவா இது மூணுமே ஒரே மாதிரி தான் வரும். ஸோ C தெரிஞ்சால் C++ பண்ணிடலாம், C++ தெரிஞ்சால் ஜாவா பண்ணிடலாம். அப்போ பைத்தன் அதை விடவே ஈஸி தான். ஜாவா தெரிஞ்சாவே போதுமே, பைத்தன் ரொம்ப ஈஸி தானே, கற்றுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சாவே போதும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் இன்டர்வியூ போயிடுறாங்க. பட் அங்கே வந்து நமக்கு செக் வைக்கிறாங்க, அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ கண்டிப்பாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்மே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்க அல்காரிதம்ஸ் லைக் ஸ்டாக்கு, கியூ, அரே, லிங்க்டு லிஸ்ட் இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காவது நம்ம வந்து அதை படிச்சுட்டு இன்டர்வியூ போகிறது பெஸ்ட்டு. ஆஃப்டர் தட் டேட்டாபேஸ் லைக் DBMS அண்ட் SQL. இது வந்து மெயினே வந்து இப்போ நீங்கள் ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னாவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு எடுத்துட்டிங்கன்னா லினக்ஸ், மேக் OS, விண்டோஸ் இந்த மாதிரி நிறைய, உபென்டோ இந்த மாதிரி நிறைய OS இருக்குது. ஒரு விண்டோஸ்னால் விண்டோஸ் பக்காவாக ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு நிறைய தெரியணும்னு இல்லை, ஒன்றுனா ஒன்று பக்காவாக ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் DBMS அண்ட் SQL டேட்டாபேஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் UG PG முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு இன்டர்ன்ஷிப் அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இதுதான் அதிலிருந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஐ மீன் இந்த ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன பண்ணியிருக்கீங்கிறது. ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இன்டர்ன்ஷிப் எங்கேயாவது பண்ணியிருக்கீங்கன்னா அங்கே என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு கொஸ்டின் வந்து அதுலேருந்து வரும். ஸோ இதுதான் டாபிக்ஸ் கவர்ட் இன் டெக்னிக்கல் இன்டர்வியூ. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் C அண்ட் C++. ஸோ C++ ரெண்டுமே டர்போசியில் தான் நான் பண்ணியிருக்கேன் காலேஜ் படிக்கும்போது. ஸோ பேசிக்காக டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தென் வாட் இஸ் லிங்க்டு லிஸ்ட்? ரைட் அ ப்ரோக்ராம் டு ரிவர்ஸ் இட். ஸோ லிங்க்டு லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும், 1 2 3 4 அந்த மாதிரி. இப்போ அந்த 4 3 2 1ன்னு அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கோடிங் வந்து கமெண்ட்டில் எழுதுங்க. மேபி தட் கேன் பி இன் பைத்தனில் வந்து ரொம்பவே ஈஸியாக எழுதலாம், இல்லை ஜாவா, C++, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜில் கமெண்ட்டில் எழுதுங்க. தென் வாட் இஸ் நார்மலைசேஷன் இன் DBMS? கண்டிப்பாக இந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிற கொஷின் நானே BCA MCA படிக்கும்போது எனக்கே ஒரு செம்முக்கும் வந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ நார்மலைசேஷன் இன் டிபிஎம்எஸ் அப்படின்னா என்னங்கிறது ஒரு 3 லைன்ஸில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் மல்டி த்ரெட்டிங். ஸோ மல்டி த்ரெட்டிங் இந்த கான்செப்டை வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில் மல்டி த்ரெட்டிங்னா என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் டோன்ட் கூகுள் இட். கூகுள் பண்ணாமல் உங்களுக்கே இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஆப்டிடியூடில் நிறையா கொஸ்டின் ப்ரொவைட் பண்ணேன். இப்போ டெக்னிக்கல் இன்டர்வியூலேயே கொஞ்சம் கொஸ்டின் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்காவது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும் இல்லை, ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் அந்த ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள். அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கரெக்ட் பண்ணட்டும். முடிஞ்ச அளவுக்கு நானும் கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்ட்ராக்டிவாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர் இன்டர்வியூ ஃபைனல் ரவுண்டாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஹெச்ஆர் இன்டர்வியூவாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆப்டிடியூட் ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் தான். ரெஸ்யூமில் பக்காவாக உள்ளே போயிட்டிங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட், அப்புறம் ஆன்லைன் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு இந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்பவே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு ஹெச்ஆர் போயிட்டிங்கன்னாவே ஒரு 80% முடித்த மாதிரி தான். இப்போ ஹெச்ஆர் இன்டர்வியூவில் அங்கே போனதுமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் டெக்னிக்கல் எல்லாமே பக்காவாக பண்ணி ஆப்டிடியூட்லாம் போய் பக்காவாக பண்ணிவிட்டு அங்கே போய் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபுங்கும் போது ஏதாவது ஒன்று சொதப்பிட்டோன்னா அந்த இம்ப்ரெஷன் வந்து நமக்கு போயிடும். ஓகே இவங்க வந்து ரிட்டன்னு இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ்லலாம் இவங்களுக்கு வராது போல், ரிட்டன் தான் வரும் போலன்னு நினச்சிக்குவாங்க. அப்போ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் நமக்கு அங்கே குறையுது, நம்மளோட இம்ப்ரெஷனுமே குறையுது. ஸோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்க்கு படிக்காமல் உங்களை பற்றி உங்ககிட்ட இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, ஏதாவது ஒருத்தங்க தெரியாதவங்களுக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணும்போது உங்களை எப்படி இன்ட்ரோ கொடுத்துக்குவீங்க, அந்த மாதிரி ரொம்ப ஜோவியலாக சொல்லாமல் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். தென் வை டூ யூ வாண்ட் டு ஜாயின் இன் விப்ரோ. கண்டிப்பாக இப்போ நீங்கள் விப்ரோ ஆகட்டும், இல்லை ஜோகோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா எந்த கம்பெனியில் சேரணுன்னாலும் ஹெச்ஆர் இன்டர்வியூவில் கண்டிப்பாக உங்ககிட்ட வை டூ யூ வாண்ட் டு ஜாயின் இன் அவர் கம்பெனி இது கேட்பாங்க. ஸோ அது ஏன் அப்படிங்கிறது நல்லா யோசிச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். தென் வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் சொல்லும்போது ஸ்ட்ரென்த் எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவோம். வீக்னஸ் சொல்லும்போது நம்ம வீக்னஸ் நம்ம சொல்லிடக்கூடாது. அதுவே அந்த வீக்னஸ் எப்படி சொல்லணும்னா ஒரு பாசிட்டிவ் வேல சொல்லணும். எனக்கு இது இருக்குது, பட் இதை வந்து நான் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீக்னஸ் ஒரிஜினலாக உங்கள் வீக்னஸை சொல்லிடாமல் எனக்கு வந்து நான் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா அதில் ரொம்ப நான் அடிக்டாக பண்ணிகிட்டே இருப்பேன். கம்ப்ளீட் அது முடிக்கிற வரைக்கும் நான் ரொம்ப ப்ரெஷராக இருப்பேன். அப்போ அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பாசிட்டிவ் வேல சொல்லலாம். தென் வேர் டு யூ see yourself in 5 years. இது கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே கேட்பாங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இதே கம்பெனியில் ஒரு மேனேஜர் பொசிஷனில் ஒரு அசிஸ்டண்ட்லேருந்து நான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அதிகமான ஒரு பொசிஷனுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். இப்போ ஒரு ஜூனியர் டெவலப்பராக இருக்கீங்கன்னா நான் ஒரு சீனியர் ஜாவா டெவலப்பராக ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இதே கம்பெனியை முன்னாடி கொண்டு போகிறதுக்கு நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணி என்னோடய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பாசிட்டிவ் வேலை சொல்லுங்கள். தென் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் டிப்ஸுமே இதில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் விப்ரோலேயே கண்டக்ட் பண்ணியிருக்க ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் கூகுளில் நிறையா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அதுலேருந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க, இல்லைனா அதே பேட்டர்னில் தான் கேட்பாங்க. தென் ரிவைஸ் கோர் டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். டெக்னிக்கல் கான்செப்ட் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. விப்ரோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு போட்டிங்கன்னாவே நிறையா வரும். ப்ரெப் இன்ஸ்டால் எல்லாமே நிறையா வரும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட் எல்லாம் வந்து மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தென் எஸ்ஏ ரைட்டிங்க்குமே காமன் டாபிக்ஸ் லைக் டைம் ட்ராவல், மெஷின், ஏதாவது வந்து டைம் மிஷின் அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. அது கிடச்சா என்ன பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது விஆர், ஏஆர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காமனான டாபிக் எடுத்துகிட்டு அதில் ஒரு எஸ்ஏ எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் ஹெச்ஆர் இன்டர்வியூவில் பி கான்ஃபிடென்ட் அண்ட் கிளியர் டியூரிங் த ஹெச்ஆர் இன்டர்வியூ. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸுமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். விப்ரோ அஃபிஷியல் கெரியர் பேஜில் நீங்கள் விப்ரோவில் இருக்க ஜாப்ஸ் எல்லாமே எந்த மாதிரி ரோல்ஸ்க்கெல்லாம் இப்போ ஓப்பனிங்ஸ் விட்ருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். அதோட விப்ரோ கெரியர் பேஜில். தென் கோடிங் ஆப்டிடியூடெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்கேன், ஹேக்கர் ரேங்க் கோடிங்க்கு. தென் ஆப்டிடியூட் செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற கீக்ஸ் ஃபார் கீக்ஸு. தென் மாக் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் புக்ஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் புக்ஸ் ஆன்லைன்லேயே நிறையா இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெப்சைட்லேயே வந்து நீங்கள் நிறைய விப்ரோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு போட்டிங்கன்னாவே நிறையா வரும். அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கலாம். ஸோ விப்ரோவில் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும். எனக்குமே நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூ ப்ராசஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ விப்ரோ கெரியர் பேஜில் போய் உங்களுக்கு எந்த ரோலுக்கு வேணுமோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.